நம்ம தொகுதியில நிக்கிற சகோதரி மாலதி ஒரு வழக்கறிஞர், படிச்சவங்க, பண்பாளர், அதெல்லாம் விட உங்க சொந்தக்காரங்க. இந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டா சட்டமன்றத்துல மக்கள் குறைகளை, பிரச்சனைகளை பேசக்கூடியவர். வரப்போற ஆட்சி திமுக ஆட்சி. திமுக ஆட்சி வந்ததுன்னா மாலதி ஜெயிச்சா இந்த பகுதியில திட்டங்கள் நடக்கும். அப்ப திட்டங்கள் நடக்கணும், வேலைகள் நடக்கணும்னா யார் ஜெயிக்கணும்? சகோதரி மாலதி தான் ஜெயிக்கணும். இந்த அம்மா திருமாவளவனுடைய சொந்த தங்கச்சி பொண்ணு, அடுத்தவங்க எல்லாம் கிடையாது, அக்கா பொண்ணு. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் 5000 போட்டாரா முதலமைச்சர்? போட்டாரா? போட்டார். இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதும் ஒவ்வொருவருக்கும் 8000 மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த நாள் உங்க ரேஷன் அட்டைக்கு 8000 ரூபாய் பணம் போட இருக்கின்ற அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம். மாலதி ஜெயிச்சதுனாதான் 8000 உனக்கு பணம் கிடைக்கும். மாலதி ஜெயிக்கலன்னா வராது. ஆக 8000 ரூபாய் பணம் வர வேண்டும். அதே போல் மாசம் இப்ப ஏற்கனவே 1000 ரூபாய் வருது. சிலருக்கு அது கூட வரல. வராதவங்களுக்கும் சேர்த்து மே 4க்கு அப்புறம் மாசம் 2000 25 நாள் தான். 25 நாளைக்கு அப்புறம் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு மாசம் 2000 வழங்குகின்ற சின்னம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இங்கே நிற்கின்ற மாலதி தான் அந்த 2000 வழங்க போறாங்க. அப்ப மாசம் 2000, ரேஷன் கடைக்கு 8000 என்று அனைத்து சலுகைகளையும் வழங்க இருக்கின்ற நம்ம வீட்டு புள்ள மாலதிக்கு ஓட்டு போட்டாதான் இதெல்லாம் நடக்கும். இப்ப வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க, ஏதோ கதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நடக்குமா என்று கேட்டால் ஒண்ணு கூட நடக்காது. எடப்பாடி பழனிசாமி நிற்கின்ற அனைத்து இடங்களிலும் அவங்க நம்ம கூட போட்டியே இல்ல. 3வது இடத்துக்கு போவதா கருத்து கணிப்பு சொல்லுது. தமிழ்நாடு முழுவதும் 180க்கும் அதிகமான இடங்களில் திமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கள்ளக்குறிச்சி தொகுதி இந்த முறை மீட்டெடுக்க வேண்டும். இங்க வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, விடுதலை சிறுத்தை சார்ந்த நண்பர்களே, ஒவ்வொரு காலனிலையும் பேசுங்க, ஊரை கூட்டி பேசுங்க. இங்க வேட்பாளரோட வரதை விட நம்ம அங்கங்க மக்களுக்கு புரிய வைங்க. மாலதி ஜெயிச்சால் நமது குரலாக சட்டமன்றத்திலே மாலதியின் குரல் ஒலிக்கும். ஆகவே அன்பு சகோதரி மாலதி அவர்கள் ஆதரித்து பானை சின்னத்தில் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். நமது சின்னம், நமது சின்னம், தளபதியின் சின்னம், ஏவா வேலுவின் சின்னம், உதயநிதியின் சின்னம், ஏவா வேலுவின் சின்னம், அண்ணாதுரையின் சின்னம், அண்ணாதுரையின் சின்னம், முருகனின் சின்னம், இளங்கோவனின் சின்னம், சக்திவேலின் சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், சோனியாவின் சின்னம், சோனியாவின் சின்னம், திருமாவின் சின்னம், தேமுதிகவின் சின்னம், நமது சின்னம், ஏழையின் சின்னம், உழைப்பாளியின் சின்னம், 8000 பணம் கிடைக்கணும்னா போட வேண்டிய சின்னம். நன்றி, வணக்கம்.